you have watched this video, it is because you are the chosen one. If you watch this video, this message is only for the collective. நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்காக. அப்படி உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த மெசேஜ் பொருந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ கடந்து போயிடலாம். உங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி உங்களோட மென்டல் டர்புலன்ஸை கட்டுப்படுத்தி ஒரு டேரட் ரீடிங்கை பார்த்துட்டு ஓவராக ஒரு சுச்சுவேஷன் ஓவர் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அஷூரன்ஸ் இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ட்ரஸ்ட் உங்கள் லவ் மேலே இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு உங்கள் லவ் மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் எதுவுமே நீங்கள் பண்ணலை, சும்மா பேனு உட்காந்துட்டு உங்களோட லவ்வர் உங்கள்கிட்ட கைக்கூடி வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக இல்லை. ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு பொருந்தமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இந்த பர்சன் கூட பிரேக்கப் பண்ணியிருக்கலாம், பிரேக்கப் ஆகிருக்கலாம் இந்த பர்சன் கூட. ஓகேங்களா? யூ ஹவ் broken up with this person. நீங்கள் இந்த லாஸை க்ரீஃப் பண்ணுறீங்க, லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, யூ ஆர் ப்ரொசஸிங் யோர் ஹார்ட் பிரேக். அப்படி இல்லாட்டி உங்களோட பர்சன் ஒரு சுச்சுவேஷனில் இருந்து அவங்க ஒரு பிரேக்கப் கடந்து வந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போது தே ஆர் ப்ரொசஸிங் தியர் ஹார்ட் பிரேக், அதுவும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு லவ் போர்ஷன் இல்லை வசியத்தன்மை பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அப்படி இல்லாட்டி உங்களோட பர்சன் உங்களுக்கு ஒரு லவ் போர்ஷன் இல்லாட்டி ஒரு வசியம், ஓகே, ஒரு வசியம் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மெசேஜ் இஸ் மென்ட் ஃபார் யூ. லவ் மெசேஜ், லவ் வசியம், லவ் போர்ஷன். ஓகே, நிறையா சான்சஸ் இருக்குது உங்களை திருப்பி சாம் பண்ணுறதுக்கு, உங்களை திருப்பி வசியம் பண்ணுறதுக்கு, வசிச்சு போடுறதுக்கு. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க, அவங்க கூட திருப்பி சேருவீங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட ஹார்ட் வில் லெட் யூ லீட். ஓகே, இது ஸ்ட்ராங்கான ஒரு லவ் வசியம் இருக்குங்க. இட்ஸ் அ லவ் போர்ஷன், லவ் ஸ்பெல் கூட இருக்குங்க. ஓகே, அதே சமயத்தில் உங்களுக்கு யூ ஆர் பீயிங் அலைன்ட் வித் ரைட் பர்சன். நீங்கள் உங்கள் பாதையில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். உங்களோட லைஃப் பர்பஸை உங்களோட லைஃப் ஜேர்னியை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போது யூ ஆர் கோயிங் ஆன் த ரைட் அலைன்மெண்ட் அண்ட் ரைட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆப்போசிட்ஸ் அட்ராக்ஷன், ஆப்போசிட் டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினின். நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ரகிளிங் வித் டிஃப்ரென்சஸ். உங்களுக்குள்ளார நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். டிஃப்ரென்சஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பிலீஃப், டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிலீவ்ஸ், லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த பேஷன்லாம் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வரீங்க. பட் you can't stay away from this person and this person also can't stay away from you. This person is truly addicted to you. Okay, நீங்கள் அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி. They are very obsessed and they want you a lot. They have an unhealthy obsession with you. But maybe உங்களுக்கு இந்த பர்சன் பற்றி அந்த obsession இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி உங்களுக்கு ஒரு சீக்ரெட் அட்மைரர் இல்லை சீக்ரெட் லவ்வர் இருக்கலாம். இல்லாட்டி இந்த பர்சனுக்கு might reveal the true intentions towards you, that they are secretly in love with you. But இந்த விஷயம் கூட உங்கள்கிட்ட ஹைட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அநேகமாக இந்த பர்சன் கூட ஒரு ரிசென்ட்மெண்ட் இருக்குது. மேபி யூ ஃபீல் அண்டர் ப்ரெஷர், ஒரு டெம்பர் இருக்குது, ஷார்ட் டெம்பர். யூ ஆர் angry with this person. Okay, but இந்த பர்சன் is going to work on this relationship. அநேகமாக you met this person in an office romance or being a workaholic or workplace. அந்த மாதிரி நீங்கள் இந்த பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த பர்சன் கிட்ட ரீயூனியன் கன்சிலியேஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கா இந்த பர்சன் இப்போ அன்அவைலபிளாக இருக்காங்க, எமோஷ்னலி அன்அவைலபிள். இப்போ தான் ஒரு பிரேக்கப் விட்டு வெளியே வராங்க. ஸோ தே ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் எமோஷ்னல் இன்டிமசி, எமோஷ்னல் அவைலபிலிட்டி, டு ஹாவ் அன் எமோஷ்னல் கனெக்ஷன் அண்ட் எமோஷ்னல் இன்டிமசி வித் யூ. ஸோ இப்போதைக்கு அவங்க எம்டியாக மித்த பர்சனை டேட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்சனை
நீங்கள் you need to try to get together with this person. Try, take time and space to get to know this person first. Do not rush. ஓகே, நீங்கள் சனி பயிற்சியில் இருக்கும்போது உங்களோட ஜாதக பிரகாரம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சனி சதைத்தி அது வந்து உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா சனி பயிற்சி உங்களுக்கு சேத்தன் மகாதசான்னு சொல்லுவோம். இது ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பர்சனல் டேரட் ரீடிங், ஜோசியம், பர்சனல் ஜாதகம், சுய ஜாதகம் விச் இஸ் ஆஸ்ட்ரோலாஜி, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகே, ரெண்டுமே சர்வீசஸ் வந்து டிஃப்ரெண்ட். இந்த சர்வீசஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் வந்து பர்சனலி வந்து பரிகாரம் கேட்குறீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பரிகாரம் வந்து எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, நீங்கள் சம்டைம்ஸ் சொந்தமாக பரிகாரம் செய்யலாம். சில பேருக்கு பரிகாரம் இல்லாமல் கூட இருக்குது. சில பேருக்கு கர்ம வினைகள், கர்ம பலன்கள்னால அவங்க அது கோத்ரூ பண்ணோன்னா அது கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாக அவங்களால ஒரு எனர்ஜியை மெனிப்புலேட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஆல்கமைஸ் பண்ணி அவங்களோட டெஸ்டினி மாற்றணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக சாத்தியமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து பரிகாரம் ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க, டேரட் ரீடிங்கில் வந்து பரிகாரம் இருக்குன்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறீங்க. ப்ளீஸ் டேக் நோட், எல்லா ஜோதிடர்கிட்டையும் பரிகாரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, சில பேர் வந்து நம்ம கணிப்புலே பரிகாரம் இருக்கும். நீங்கள் நம்மளோட குரல் கேட்டுட்டோன்னே நம்ம கூட நீங்கள் வந்து ஒரு ரீடிங் செஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், ஒரு வெல்னஸ் தெரப்பிஸ் நீங்கள் வந்து கணிச்சு பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தெரப்பியாக இருக்கும் எங்களோட ஸ்ரீயோகா ஹீலிங் சென்டரில். ஓகேங்களா, ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா முன்கூட்டியே உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னாக்கா நிறையா ஓவர்வெல்மிங் கிளையன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 1 week in advance நீங்கள் புக் பண்ணணும். ஹாப்பி பங்குனி உத்திரம்.